ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு ஏஞ்சல் பூத்துருக்காங்க. அதான் காமிக்கலான்னு வந்தேன். இங்கே பாருங்கள், நம்மளோட ஒயிட் செம்பருத்தி பூத்துருக்கு. செம்பருத்தி பூச்செடி வளர்க்கறது ஈஸி தாங்க. அதில் கொஞ்சம் மாவு பூச்சி மட்டும் வரும். அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டோன்னா போதும், வளர்ந்துடும். நல்லா வளர்ந்து பூக்கும். நான் அப்புறம் வந்து ஒரு ரெட்டு கட்டிங்ஸும் அதே தொட்டியில் வச்சுருக்கேன். அதுவும் துளுக்குது. ஆனால் இது வந்து நான் வாங்கி தான் வச்சது. 30 rupeesனு கிடச்சிச்சின்னு நான் ஒயிட் கலர் வாங்கிட்டு வந்தேன். இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பூ பாருங்கள், அழகாக இருக்குது ஒயிட் கலரில். அப்புறம் அதோட இந்த ஸ்டெம்மில் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரும் எல்லோ கலருமா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இவங்க தான் ஏஞ்சல்ஸு. அப்புறம் இன்னும் 2 பூக்கு வந்திருக்குது புதுசாக. என்ன பூன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது எல்லோ கலரும் ஒயிட் கலரும் வந்திருக்கு. ஒயிட் கலரில் 2 பூவும், எல்லோ கலரில் ஒரு பூவும், இங்கே ஒரு பூ, 3 பூ இருக்குங்க ஒயிட்டில். இவங்கெல்லாம் தான் புதுசாக நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி பூத்துருக்காங்க. வேறு பழைய பூக்கள்லாம் இருக்காங்க, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி இடம் இருந்தாக்க மாடி தோட்டம் பண்ணுங்கள். ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது இங்கே வந்தானா. நான் இங்கே வந்தேன்னா எப்படியும் 2 hours கீழே போகவே மாட்டேன், இங்கே இருந்துருவேன். என்னோடய வீட்டிலே ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்திங்கன்னா எனக்கு இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.